விமன்ஸ் டே எப்பன்னு தெரியுமா மிருதி? தெரியுமே, மார்ச் 8. ரைட்டு. அப்ப மென்ஸ் டே எப்போ சொல்லு பாப்போம். மென்ஸ் டே இப்பதான் எப்பயோ ரீசெண்டா முடிஞ்சுது. ஆனா வந்து டேட் ஞாபகம் இல்லை, சாரி. பாத்தீங்களா? சோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் லைக் ஆமா, தெரியுதா உனக்கு? தெரியுது, புரியுது. ரொம்ப தப்பு அது வந்து ஆக்சுவலா. ஆமா, சில பேருக்கு புரியாது என்ன சொல்ல வரோம்னா, நாங்க வந்துட்டு விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ற அளவுக்கு, விமென்னை வேல்யூ பண்ற அளவுக்கு நம்ம ஏன் மென்ஸ் டேவை கொண்டாட மாட்டோம், ஏன் மென்னை வேல்யூ பண்ண மாட்டோம்? ஆமா, லைக் ஈக்குவாலிட்டி எல்லா இடத்துலயும் கேக்குறோம்ல, இந்த இடத்துல நாங்க ஈக்குவாலிட்டி கேட்டுதான் ஆகும். ஏன்னா நாங்க வந்து சூடோ ஃபெமினிஸ்ட் கிடையாது, ஆக்சுவல் ஃபெமினிஸ்ட் நாங்கலாம். சோ வந்து எந்த அளவுக்கு we value women, அந்த அளவுக்கு we need to value men and celebrate them. எஸ், வந்துட்டு நீ ஒரு ரீல் ஒண்ணு லைக் என்னன்னா, அன்ராப்பிங் தி பிரசன்ட் தட் ஐ காட் ஃபார் மென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்ட் ஓபன் பண்ணுவாரு. பார்த்தா அந்த பிரசன்டே இருக்காது, சும்மா காத்துல ஓபன் பண்ணிருப்பாரு. நான் இதே மாதிரி ஒரு மீம் பார்த்தேன். என்னன்னா, ஒரு மென்ஸ் டே செலிப்ரேட் வந்து ஏன் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேக்குறாங்களாம். அதுக்கு ஒருத்தர் சொல்றாங்களாம், ஏன்னா விமெனோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கவுண்ட் பண்ணிடலாம், ஆனா மென்னோடது கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் எப்படின்னா அவங்களே வந்து மனசு தேத்திக்கிற மாதிரி, அந்த மாதிரி. அதான் இல்ல, விமென்ஸ் டேக்கு எத்தனை இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னமோ லைக் பண்ணி, கரெக்ட் தான். முன்னாடி விமென்க்கு வந்துட்டு அந்த ப்ரிவிலேஜ் தான் இல்ல, இப்பதான் வந்து அதெல்லாம் வந்திருக்குன்றதுதான் நம்ம செலிப்ரேட் பண்றோம், கரெக்ட் தான். பட் மென்னையும் செலிப்ரேட் பண்ணணும் தானே நம்ம, பிளே a major role. லைக் ஆமா, எந்த அளவுக்கு எப்படி வந்து ஒரு ஃபேமிலியோட பிரெட் வின்னர் வந்து ஆக்சுவலா ஒரு மென்னுதான் பிரெட் வின்னர் ரோல் ப்ளே பண்றாங்க. அத நான் வந்து டினை பண்ண மாட்டேன். அது வந்து அது ஒரு ரோல், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்ப வந்து விமென் வந்து எப்படி அந்த ரோலை ப்ளே பண்றாங்களோ அதே மாதிரி மென்னும் ப்ளே பண்றாங்க. பண்ணும் போது we need to like what appreciate them, thank them. அதெல்லாம் இருக்க மாட்டீங்கன்னா அது உன் கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது. அது ரொம்ப தப்பு ஆக்சுவலி. கரெக்ட் தான், ட்ரூ இல்ல? ஆமா, ஆக்சுவலி ட்ரூ. இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து வேலையில ஒரு ஹை பொசிஷன்ல இருக்குன்னா, அப்பா ஒரு பொண்ணா நின்று கஷ்டப்பட்டு, இந்த விஐபி படத்துல வரல, ஒரு பொண்ணா நின்று பண்றீங்கன்ற மாதிரி அது பெருசா பேசுவாங்க, ஒரு பொண்ணா வந்திருக்காங்க. பட் பையன் பண்ணா, ஆமா அவன் படிச்சான் வேலைக்கு போறான் அவ்வளவுதானே. அதுதான் லைக் அவங்களும் எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் தெரிய. நீ பையன் அதே மாதிரி இன்னொரு சில கேசஸ் இருக்கும்ல, லைக் நீ 21 ஆகி நீ காலேஜ் முடிச்சுட்டு வெளில போயிட்டீனா பொண்ணுதான், லைக் யூ கேன் ஸ்டே அட் ஹோம், உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. நீ லிபரலா போய்க்கலாம், போகலன்னா அது உனக்கு ஒரு சாய்ஸ், நீ போனா போலாம். சில பேருக்கு தான் அது வந்து இதுவா இருக்கும். ஆனா மென்னுக்குலாம் வந்து they need to go, they have to go. இந்த விஐபி படத்துல வர தண்டச்சோறு ஆகும் அப்புறம் அப்படி சொல்லி திட்டிடுவாங்க. சோ இப்போ என்னன்னா, நாங்க வந்துட்டு சோ நம்ம செலிப்ரேட் பண்ண மறந்தவங்களை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். அதேதான், this is a sign, இது ஒரு சைனா எடுத்துக்கோங்க, that you need to appreciate, thank, வேற என்ன, celebrate, value, எல்லா அட்ஜெக்டிவும் நல்ல அட்ஜெக்டிவ் எல்லாம் போட்டுக்கிட்டு உங்க வீட்ல இருக்க men, நீங்க உங்க வீட்ல இல்ல உங்க லைஃப்ல இருக்க men, it may be your friend, brother, father, பெரிய தம்பி, யாராவது எடுத்துக்கோங்க. யா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க ஆப்வியஸ்லி அந்த சைடு நம்ம போட்டாங்கல. சரி விடு. ஓகே எஸ். சோ வந்து வாட்ஸ் நைஸ் அபௌட் men, லைக் அது நல்லா இருக்கும்ல, அவங்க இன்னும் நிறைய பண்ணா, பட் they don't do that often. அந்த மாதிரி எதுனா விஷயம் நீ நோட்டீஸ் பண்ணிருக்கியா? ரொம்பவே. இப்ப நம்ம வந்துட்டு பியூட்டி அப்படின்னாலே விமனோட தான் வந்து எல்லாத்தையும் வந்து அது பேர் என்ன கனெக்ட் பண்ணுவோம். இப்ப ஆனா வந்து மயில்ல வந்து ஆண் மயில் தான் அழகா இருக்கும். சரி, நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னு தெரியல, இக்னோர் பண்ணிடுங்க. ஆண் மயில் as well as வந்து லயன் பாத்திருக்கியா? லயன்ல லயனஸ் இருக்காது, லயனஸ்க்கு அந்த முடியெல்லாம் இருக்காது, அது என்ன ஃபர்ரா என்னமோ சொல்லுவானுங்களே, மேர், அது பேர் மேர். அந்த மேர்லாம் வந்து இருக்காது, ஆனா அது இதுக்கு இருக்கும். அது வந்து ஒரு அழகுதான். லைக் ஏன் வந்து உடனே நம்ம கேட்க கூடாது, ஏன் பொண்ணுக்கு இப்படி இருக்கு பையனுக்கு இப்படி கேட்க கூடாது, அது தப்பு. அதான் இல்ல, நம்ம டாபிக்கு வருவோம். பியூட்டி ஆஃப் மென் என்னன்னா வந்துட்டு எனக்கு என்ன தெரியுமா தோணிருக்கு, இந்த பிளஷ் பண்றது சொல்லுவாங்கல்ல, இப்ப பொண்ணுங்க வைக்கப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மென் வந்து இந்த ஒரு வீடியோ ஒன்னும் பாத்திருக்கேன், ஆக்டர் சூர்யா இருக்காருல்ல, அவரு வந்துட்டு ஒரு இதுல ஜோதிகா மேம் பத்தி பேசினப்ப அப்படியே அழகா வைக்கப்படுவார் மனுஷன்.
அதெல்லாம் வந்துட்டு பாக்குறப்ப அவ்வளவு கியூட்டா இருக்கும். நான் இன்னைக்குதான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பையன் ஒரு ஏசியன் பையன், சைனீஸா ஜாப்பனீஸா எதுவும் தெரியல, அந்த சைடுல உள்ள ஒரு பையன். அந்த பையனை வந்து ஒரு பொண்ணு வந்து கிஸ் பண்ணிடுச்சு, சீக்ல கிஸ் பண்ணிடுச்சுன்னு அவன் நினைச்சுக்கிறான். ஆக்சுவலா வேற ஒரு பையன் தான் பண்ணான், அதை அவன் பாக்கல. அந்த பையன் லிட்டரலா வெக்கப்படுவான் பாரு, டொமேட்டோ மாதிரி ஃபுல்லா ரெட் ஆயிடும். லைக் நம்ம காட்டுலாம் பாப்போம்ல அந்த மாதிரி ஆயிடும். எனக்கு நல்லா இருந்துச்சு அது பாக்க ஆக்சுவலா. சோ வந்து அவங்க அடிக்கடி பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி தே டோன்ட்ல. பட் when they do அது ரொம்ப அழகா இருக்கும், கியூட்டா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். உனக்கு அந்த மாதிரி வேற என்ன விஷயம் சொல்லிருக்கு? எனக்கு வந்து இந்த அவங்க இன்னர் சைல்ட வந்து அடிக்கடி வெளில விட மாட்டாங்க. ஏன்னா லைக் they have to be strong. அது வந்து they have to be strongனா அது வந்து ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு ஸ்டெரியோ டைப் மாதிரி. நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும், மெச்சூர்டா பிஹேவ் பண்ணணும். என்ன நம்ம தம்பிங்க அவனுக்கு என்ன படிக்கிறானுங்க, ஒரு 12th 11th இருக்கானுங்க, அதுலயே வந்து நீ வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி இருக்கானுங்க. அவனுக்கு இன்னர் சைல்டு எப்பவுமே வெளில வராது, ரொம்ப ரேரா வரும். வரது எப்படின்னா அவனுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு சர்க்கிள்ல ஃபீல் பண்ணும்போது தான் வரும். வீட்ல இந்த மாதிரி மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட வராது. அந்த மாதிரி வரும்போது வந்துட்டு அவங்க ஒரு ஹார்ட் இது ஸ்ட்ரக்சர் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஹார்ட் அண்ட் ரிஜிடான ஒரு ஃபேஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் அது வரும்போது ரொம்ப கியூட்டா இருக்கும். லைக் அந்த சைல்டிஷா பண்ணும்போது, இந்த யதார்த்தமா சொல்றேன், இந்த சும்மா அதுக்காகவே இந்த பொண்ணுங்க சிலருக்கும் வச்சிருக்கியா சீன் போடுங்கல்ல கியூட்டா பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆக்சுவலா இது பண்ணா சூப்பரா, ஐ மீன் கியூட்டா இருக்கு அது பாக்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா தோணி இருக்கு, ஐ ஃபைண்ட் men taking up family responsibilities attractive. லைக் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் ஒரு பேஷனேட்டா இருந்தாலும் இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி அவங்க கொஞ்சம் சீரியஸா இறங்கினாலும் வச்சுக்கோயேன். இப்போ ஒரு வீட்டுல ஒரு இது நடக்குதுன்னு வச்சுக்கோயேன், அதை எடுத்து கட்டிட்டு செய்யறது இல்ல, அந்த மாதிரி இருக்காங்கல்ல, அந்த குவாலிட்டி இருக்குல்ல, தலைமை தாங்குறதா இல்ல என்ன எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த குவாலிட்டி வந்துட்டு இட் மேக்ஸ் தம் பியூட்டிஃபுல். யா அது எப்படின்னா லைக் எனக்கு வந்து when I talk about thisல men பத்தி நான் பேசும்போது லைக் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம எப்படி வந்து பொண்ணுங்களுக்கு வந்து we have this kind of stereotypes, like that unwanted stereotypes obviously. எப்படின்னா பொண்ணுனா வந்து வாய்ஸ் வந்து மென்மையா இருக்கணும், அமைதியா பேசணும், இப்படிதான் உட்காரணும், குயில் மாதிரி இருக்கணும், இப்படிதான் உட்காரணும், வேற என்ன இப்படிதான் நடக்கணும், ஏகத்தால நடக்க கூடாது அந்த மாதிரி. So men also have this ல. பசங்கன்னா வாய்ஸ் போல்டா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும், மஸ்குலரா இருக்கணும். இல்ல யாரு கேட்டா ஏன் இல்ல அதெல்லாம் இல்லனா இப்படி நம்ம கேட்போம்ல, பொண்ணுங்க நாங்க பொண்ணுங்க இல்லையான்ட்டு. அதே மாதிரி அதெல்லாம் இல்லைன்னா அவங்க பசங்க இல்லையா, இல்ல எனக்கு புரியல. லைக் ஐ ஹவ் சீன் பீப்புள் புல்லிங். என்னன்னா வந்து இந்த வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி லைக் ரொம்ப அப்படியே புரியுது, அர்ஜுன் வாய்ஸ் மாதிரி இல்லன்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் மென்மையான வாய்ஸ் கேர்ள் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா லைக் புல்லி பண்ணுவாங்க செம்மையா. நான் நிறைய பேர் அந்த மாதிரி பாத்திருக்கேன். வாய்ஸ் வச்சுலாமா அப்படின்னு இருக்கும் எனக்கு. வாய்ஸ் மஸ்குலரும் ரொம்ப லீனா இருக்க கூடாது, அதான் அது ரொம்ப தப்பு. என்னதான் இருந்தாலும் லைக் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங், என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களும் மனுஷங்க தான், men are also humans. எப்படின்னா அவங்க வந்து இதுவா இருக்க கூடாது, எப்படி சொல்றது, அவங்களும் அவங்க எமோஷன்ஸ காட்டணும்ல. எப்பவுமே ஸ்ட்ராங்கா ஒரு மனுஷனால இருக்க முடியுமா? அவங்களுக்கும் லெட் லூஸ் பண்ணணும், அவங்க எமோஷன்ஸ வெளில விடணும். லைக் ஈவன் இஃப் தே வாண்ட் டு கிரைல, சில பேர்லாம் அவங்க டெத், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவங்க பேரண்ட்ஸோட டெத்ல கூட அழுவ மாட்டாங்க. ஏன்னா அழுதுதான் அது வந்து ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ் மாதிரி அவங்க அப்படி அவங்க போர்ட்ரே பண்ணிட்டாங்க. நம்ம யாரையும் குத்த சொல்ல முடியாது, அப்படி போர்ட்ரே பண்ணாதான் தப்பு எனக்கு தெரிஞ்சு. அவங்க அப்படிலாம் இல்ல. ஒரு படத்துல காமெடி ஒண்ணு வரும், லைக் இவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா அடிக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவ இவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான், இவ்வளவு அடிச்சாலும் அழுவ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல மேல அப்படி நடந்தா அவங்க வந்து அதே ரிஜிட் இதை மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. அதேதான். எப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னா அது தேவையில்லைல்ல. அவங்க எதுக்கு வந்து இப்படி வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி பண்ணணும், எதுக்கு அவங்கதான் எல்லாமே செய்யணும். அதான் சின்ன வயசுல இருந்தே அழுதா ஏன்னா மொத்தம் பொண்ணு மாதிரி அழுற, பொண்ணு மாதிரி என்ன பொண்ணு மாதிரி அழுகுறது, அவனும் மனுஷன் தான். அதுக்கு நான் சின்ன வயசுல பேபி பிறந்த போது பையனும் பொண்ணா எல்லாரும் அழுதுகிட்டு தானே இருந்தோம். அப்ப வந்து என்ன நீ பையன் அழுவாதுன்னு சொல்லி அந்த பேபிட்ட சொல்லி வளர்த்தோமா? இல்ல
எதுக்கு அப்படி சொல்லிக்கிட்டு? பையன்னா காரு ரேசிங் கிரிக்கெட் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏங்க பெயிண்டிங் பண்ற பசங்களும் இருப்பாங்க, இல்ல வந்துட்டு போயட்ரி புக் படிக்கிற பசங்களும் இருப்பாங்க, கிரிக்கெட்டே பார்க்காம ஸ்போர்ட்ஸ் பத்தி நாலேஜ் பிடிக்கிற பசங்களும் இருக்காங்க. கண்டிப்பா அதெல்லாம் நாலேஜ் இல்லாத இருப்பாங்க. கலர் இப்போ கேர்ள்ஸ் சொல்லி ஒரு இது இல்ல எனக்கு புரியல. அது ஸ்டார்டிங்ல பேபி ஷவர் எல்லாம் பண்றாங்க தெரியுமா, ஜெண்டர் ரிவீல். அதுல பிங்க் கேர்ள் ப்ளூ அப்படி ஆரம்பிச்ச தப்பு எனக்கு தெரிஞ்சு. அது பிரச்சனை வந்து கிண்டர் ஜாய்லயும் அப்படிதானே வந்துட்டு லைக் ப்ளூ ஃபார் பாய்ஸ் அது என்ன பிங்க் ஃபார் கேர்ள்ஸ். நான் அப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு பிங்க் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்த காலம் அது. எப்படி சொல்றது, இப்போ வந்து நாங்க என்ன சொல்றோம்னா லைக் செலிப்ரேட் த மென், லெட் மென் பி தெம்செல்ஸ். அவங்க வந்து இப்படிதான் இருக்கணும், ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். அதே மாதிரி தே டோன்ட் ஷேர் ஆஃப்டன்ல. எப்படின்னா ஐயோ வார்த்தை வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. சொல்லவே மாட்டாங்க. நீ ஒரு பொண்ணுகிட்ட போய் உங்க நாள் எப்படி இருந்துச்சு, ஏதாச்சும் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 25 ஆன்சர் மாதிரி 20 கதை சொல்லுவோம் நாங்க. ஆமா, ஒரு கேள்வி ஆன்சர் மாதிரி இருக்கும் ஆன்சர். இதே ஒரு பையன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா 1 மார்க் இல்ல 0.5 மார்க்குக்கு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி ஆன்சர் வரும் அப்படிதான் வரும். அதான் எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டாங்க. நம்ம சாப்பிட்டியா கேட்டா நம்ம சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டியா சாப்பிட்டேன் அவ்வளவுதான். இல்ல நீ எந்த சாப்பிட்டியான்னு கேட்டா இல்ல காலேஜ் போனேன் லஞ்ச் எனக்கு பிடிக்கல அதனால ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் வாங்கினேன் அப்புறம் அது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன். அது லைக் அது ஒரு குவாலிட்டி இருக்கு. இப்படி இப்படி இப்படின்னு சொல்றது நிறைய சொல்லிட்டே போலாம் இல்ல. ஆனா வந்து லைக் நாங்க என்ன சொல்றோம்னா we need to celebrate them. நம்ம அவ்வளவு பண்றது கிடையாது. நம்ம ஒரு சின்ன தேங்க்யூல that will make their day. அவ்வளவுதான். எப்படி நம்ம வந்து மதர்ஸ் டேக்கு போய் நம்ம அம்மாட்ட வந்து ஹாப்பி மதர்ஸ் டே சொல்றோமோ அதே மாதிரி மென்ஸ் டேக்கு வந்து ஹாப்பி மென்ஸ் டே. சும்மா அது நீங்க பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை. ஜஸ்ட் 2-3 wordsல that can change their entire day. ஆமா பரவாயில்லடா இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம மென்ஷன் ஒண்ணு இருக்கு ஞாபகம் வச்சுட்டு நம்ம மிஸ் எல்லாம் பண்ணுது. ஆமா அதுவுமே தே டோன்ட் எப்படி சொல்றது பிக் டீலா எடுத்துக்க மாட்டாங்க. விமென்ஸ் டேனா அது ஒன்னு இது நடக்கும், ஒரு ஷோ போடுவான், நிறைய போஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கும் போஸ்ட் தான் போட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சொல்றேன். அது ஒரு பெரிய பெரிய விஷயமாவே இருக்காது. அதுக்காக தனியா ப்ரோக்ராம்ஸ் ஸ்கூல்லாம் கூட ஏதாச்சும் பண்ணுவாங்களே விமென்ஸ் டேக்கு ஏதாச்சும். அப்படியா? ஆமா சில டைம் நடந்ததுல எனக்கு என்னமோ நடந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஏன்னா அப்படிலாம் ஒண்ணு ஞாபகமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. கூகுள்ல அந்த இது மாத்துவாங்க. டூடில் மாறும் போது பேனருக்கு வந்து மென்ஸ் டேக்கு ஒண்ணுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல. நான் இந்த தடவை செக் பண்ணல, பட் இது வரைக்கும் நான் கேட்டது மென்ஸ் டேல அவனும் வைக்க மாட்டான் அப்படி சொல்லியிருந்தாங்க. எதுவுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு பார்த்தது. ஆமா நானும் பார்த்தது இல்ல. நானும் அந்த மாதிரி மீம்ஸும் நிறைய பார்த்திருக்கேன். ஆமா. ஸோ வந்து இட் இஸ் நெசசரி டு செலிப்ரேட் நம்ம லைஃப்ல உள்ள ஒரு பிரதர் நம்மளை வந்துட்டு ஏதாச்சும் லைக் வந்து எங்கேயாச்சும் கூட்டு போடா அப்படின்னு சொன்னா கூட்டு போறதுக்கு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு தடவை கேட்டா அதை வந்து அடுத்த நாள் வந்து 10 கிலோ வாங்கிட்டு வர அப்பாக்கள். அப்புறம் அண்ணா தம்பி எல்லாரும் ஒரு மேல் ஃப்ரெண்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஒரு மாதிரி அது வந்துட்டு ஒரு ஹோல்சமான இதுனா மேல் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரோஸ்டிங் செஷன் ஆனா அதுலயும் ஹோல்சமான விஷயம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேல் ஃப்ரெண்டு. அப்புறம் வந்துட்டு கோ ஒர்க்கர்ஸ் புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கான கோ ஒர்க்கர்ஸும் சில பேருக்கு இருப்பாங்க. ஒரு லைக் தாத்தாவா இருக்கட்டும் இல்ல இன்னும் நிறைய மென் வந்துட்டு நம்ம லைஃப்ல ஒரு ரிலேட்டிவாவோ இல்ல நல்ல ஒரு ரோல் பிளே பண்றவங்க இருக்காங்க. லைக் நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி மென்னால இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொன்னாலுமே இந்த மாதிரி சில மென்னால நம்ம சேஃபா ஃபீல் பண்ணுவோம், ப்ரொடெக்டடா. ஆமா எந்த அளவுக்கு நம்ம நாட் ஆல் மென் சொல்றோமோ அந்த மாதிரி அத சொல்றதுல வந்து there are some good men out there actually. some good men not all men. அது அவங்களுக்கே சொல்றாங்கல்ல. சோ அதுதான் சொல்ல வந்தேன். not all men சொல்ற மாதிரி there are some good men out there. அந்த மென்காக let's celebrate men's day for everything. எல்லாத்துக்குமே எவ்வளோ பண்ணிருக்காங்க நமக்காக. நம்ம அத்தாக்கள் அதாவது நம்ம டேட்ஸா இருக்கலாம், நம்ம தம்பிகள் அண்ணாங்கள் இல்ல தம்பிகள் அண்ணாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் இல்ல நமக்கு அதான் இந்த மாதிரி நம்ம லைஃப்ல இருக்க மென் எல்லாருமே வந்து ரொம்ப தேங்க் பண்ணுவோம். நம்ம ஆக்சுவலா நமக்காக நிறைய பண்ணிருக்காங்க. அதான் நீ சொன்ன மாதிரிதான் காலையில எதனா ஒரு ஈவினிங் கிளாஸ் பிக்கப் பண்றதுல இருந்தோ காலையில சீக்கிரமா டிராப் பண்றது இருந்தோ நிறைய பண்ணிருக்காங்க. பட்
சொல்றதுக்கு நமக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கலாம், எனக்கு இருக்கும். பட் பரவாயில்ல, நம்ம சொல்லலாம். லெட்ஸ் ஆல் செலிப்ரேட் தெம். சோ நோட் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து இதுல ஏன் கம்மியா பேசுறோம்னா, நாங்க வந்து பசங்க கிடையாது. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இப்ப விமென்க்கு மட்டும் நீங்க அவ்வளவு பேசுறீங்களேடி, இதுக்கு என்ன இவ்வளவுதான் பேசுறீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆனா வந்து என்ன பண்றதுங்க, நாங்க பொண்ணா பிறந்துட்டோம். அதனால நாங்க பசங்களை கூப்பிட்டு வச்சு பேசலாம். ஆனா அது ஒரு பெரிய பாடி. ஏன்னா நாங்க ஷூட் பண்ற நேரமே வந்து ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு தான் நாங்க ஷூட் பண்ணுவோம். அது வரைக்கும் அப்பதான் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் இல்லாம அமைதியா இருக்கு. ஆமா, அதனால அத்தனை மணிக்கு ஒருத்தவங்களை வந்து துன்புறுத்த வேணாம் தான் நாங்க நினைக்கிறோம், யாரா இருந்தாலும். அதனால வந்து ஆமா, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சோ டேக்அவே என்னன்னா கைஸ், மறக்காதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 19 இன்டர்நேஷனல் மென்ஸ் டே. ஆமா, இப்ப இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா வந்து அடுத்த வருஷத்துக்கு இப்பவே அலார்ம் செட் பண்ணி ஒரு பெருசா வந்துட்டு எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்க. விஷ் பண்ணலாம். அதெல்லாம் நீ அவ்வளவு இது பண்ணுவ, போஸ்ட் வந்திருக்கு, அதை ஷேர் பண்ணாலே போதும், அவனுக்கு பசங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க பசங்க. நம்ம தான் இப்படி இருக்கோம். ஆமா, இன்னைக்கு போஸ்ட் பாத்தியா, எஸ்டிஆரும் டீனாவும் போட்டிருந்தாங்களே, இவ்வளவுதாங்க பசங்க அப்படி சொல்லிட்டு. அவ்வளவுதாங்க பசங்க, நம்ம தான் காம்ப்ளிகேட்டடா இருக்க போல. சோ அதுல இருந்து முடிச்சுக்கலாம். எஸ், சோ வந்து நாங்க நிறைய பேருக்கு விஷ் பண்ணல. சோ வந்து நான் விஷ் பண்ணாத எல்லாருக்குமே வந்துட்டு to all the men out there, men's னு வருது. to all the men out there, சாரி, என் லைஃப்ல உள்ளவங்க மட்டும் இல்ல, to all the men out there, a very happy men's day. You deserve it actually. ஆமா, நாங்க வந்து லேட்டா சொல்றோம். Yes, so அவ்வளவுதான். குட் நைட், பை பை, டாடா.